டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யறதுன்னுட்டுன்னு ஒரே டென்ஷனாக இருக்கா? உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் மட்டும் போதும். இந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸை உடனே செஞ்சு கொடுங்க. இது செய்யறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது. உருளைக்கிழங்கு வேகிற நேரம் தான் நமக்கு அதிகபட்சமான நேரம். இதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துருக்கிறேன். கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம், பொடியை நறுக்கின கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல, லைட்டாக தெளித்தாலுமே போதும். இப்போ இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்குள்ளே நமக்கு எண்ணெயும் சூடாயிடுச்சு. இதை குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸுங்க அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பார்த்தோட ரியாக்ஷன் என்னன்றதை பாருங்கள். அம்மா, நீங்க செஞ்ச போண்டா வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் சாப்பிட அருமையாவும் இருக்குதுமா. சூப்பர்மா.